இந்தியானுடைய ஆட்டோமொபைல் ஹப் அப்படின்னா நம்ம சென்னையை சொல்லலாம், அதுவும் ஸ்ரீபெரும்புத்தூரை கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா நிறைய ஆட்டோமொபைல் பிராண்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ் வந்து இங்கே ஸ்ரீபெரும்புத்தூரில் வச்சிருக்கிறாங்க. ஒரகடம் சைட்லலாம் சென்னையில் இருக்கிற மேனுஃபேக்சரிங் பிளான்ஸில் ரெனால்ட் நிசானும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. அதுவும் இப்போ நம்ம பேச போகிற இந்த விஷயம், ரெனால்ட் நிசான் வந்து ஒரு மைல்ஸ்டோனை அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது 10 லட்சமாவது கார், 1 மில்லியன்த் காரை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த சென்னை பிளான்ட்ல இருந்து. 1 மில்லியன் அப்படின்னா 10 லட்சம். ஸோ 10 லட்சம் காரை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கிறாங்க. ரெனால்ட் அப்படிங்கிறது ஒரு பிரெஞ்சு கார் மேக்கர். இந்தியாவில் ரெனால்ட்னுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது டஸ்டர்ல இருந்து நம்ம சொல்லலாம். ஒரு டிகேடுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனது டஸ்டர். ஸோ டஸ்டர் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கு இல்லையா, இந்த செடான்ஸே நமக்கு வேணாம், இந்த மாதிரி ஒரு குட்டி எஸ்யூவிஸ், அதான் இந்த சோ கால்டு காம்பேக்ட் எஸ்யூவி, சூடோ எஸ்யூவிஸ்னு சொல்கிறாங்கல்ல, இந்த சூடோ எஸ்யூவிஸ்க்கெல்லாம் முன்னோடியாக நல்ல சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்டாக வந்தது அப்படின்னா அது டஸ்டரை சொல்லலாம். என்னதான் இதுக்கு முன்னாடியே சிஆர்விலாம் இருந்தாலுமே கூட மார்க்கெட்டில் சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிறது நம்ம டஸ்டர் தான் சொல்ல முடியும். அதுக்கப்புறமா எக்கோஸ்போர்ட்டை சொல்லலாம். ஸோ அப்படி டஸ்டர், குவிட் அப்படின்னு அவங்களுடைய லைன் அப்பை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணாங்க. அட் ப்ரெசென்ட்டாக இன்னைக்கு ரெனால்ட்னுடைய லைன் அப்பில் இருக்கிறது 3 கார் தான். ஒன்று குவிட், அடுத்தது ரெனால்ட் கைகர், அதுக்கப்புறமா ரெனால்ட் ட்ரைபர். இது ஒரு 7 சீட்டர்னு சொல்லிக்கிறாங்க, பட் இது 5 சீட்டர் தான். அந்த பின்னாடி இருக்கிற 2 சீட்டில் யாருமே உட்கார முடியாது. சரி, இப்போ இந்த 1 மில்லியன் காரு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ரெனால்ட்னுடைய கைகர் காரை தான் 1 மில்லியன்த் காராக அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது இந்தியா ரெனால்ட்னுடைய ஒரு மைல்ஸ்டோன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த சென்னை ரெனால்ட் ஃபேக்டரியினுடைய டோட்டல் கெப்பாசிட்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 4.8 லட்சம் கார்களை தயாரிக்கக்கூடிய கெப்பாசிட்டி கொண்ட ஃபேக்டரியாக தான் இதை உருவாக்கி இருக்கிறாங்க. அப்போ 4.8 லட்சம் கார்ஸை தயாரித்து இந்தியாவில் விற்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. என்ன அப்படின்னா அவங்க எக்ஸ்போர்ட்ஸும் நிறையா பண்ணுறாங்க. இந்த பிளான்ட்டில் செய்கிற கார்ஸை அவங்க வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க. எந்தெந்த நாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சார்க் கண்ட்ரிஸ்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு, அதுக்கப்புறம் ஏஷியா பசிபிக் கண்ட்ரிஸ், அதுக்கப்புறமா சவுத், அப்புறம் ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ்கெல்லாம் இவங்களுடைய ரெனால்ட் கார்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க நம்ம சென்னை பிளான்ட்ல இருந்து. இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவில் ரெனால்ட்டும் நிசானும் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் தான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ரெனால்ட் நிசான் பார்ட்னர்ஷிப்பில் இப்போ ரீசெண்டாக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூட ஒரு டீல் ஒன்று போட்டிருந்தாங்க. புதுசாக அவங்க 5300 கோடியை இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. புதுசாக 6 கார்களை லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்றத அவங்க சில மாதங்களுக்கு முன்னாடி தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ இன்னொரு 6 காரை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 6 கார் அப்படிங்கிறது என்ன கதை அப்படின்னா, ரெனால்ட்ல 3 காரு, நிசான்ல 3 காரு. நம்ம தான் ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, ஸோ ஒரே காரை ரீபேட்ச் பண்ணி 2 பிராண்டில் விடுவாங்கன்னு. ஸோ அந்த மாதிரி ஆக்சுவலாக அவங்க 3 கார் பண்ண போகிறாங்க. அந்த 3 காரையும் ரீபேட்ச் பண்ணி நிசான்ல 3 காரும் ரெனால்ட்ல 3 காரு அப்படின்னு அவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. டோட்டலாக 6 ப்ராடக்ட் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் 1 மில்லியன் கார்ஸ் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷனையும் சொல்லிக்கலாம்.